Hi friends, welcome back to my channel Vlog Me with Tamil. இன்னைக்கு நம்ம வந்து கனடால இருக்கோம். இன்னைக்கு நம்ம வந்து கனடாவை வந்து சுத்தி பார்க்க போறோம். இப்போ எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஒரு டாப் ஆஃப் த மவுண்டன் மேல தான் இருக்கோம். வந்து நீங்களே பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. நான் போன கனடா வீடியோ பார்ட் 1லயே நான் வந்து சொல்லியிருப்பேன் நம்ம வந்து கனடாக்கு வந்துட்டு 2 days வந்து ட்ரிப் வந்து பிளான் பண்ணி வந்திருக்கோன்ட்டு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டே 1 நம்ம இருக்கிற இடத்துல இருந்து நம்ம பக்கத்துலேயே வந்து ஒரு சீனிக் ரைடு ஒன்று இருக்குது, கண்டோலா ரைடு. அதுக்கு தான் இப்போ வந்து நம்ம காலையிலேயே சீக்கிரமாக கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். நம்ம இப்போ போயிட்டுருக்க ஹைவே நேம் பார்த்திங்கன்னா வந்துட்டு சீ டு ஸ்கை ஹைவே அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. இது வந்து கனடாலே வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல்லஸ்ட் ஹைவே வந்துட்டு ட்ரைவ் பண்ணுறதுக்கு, லாங் ட்ரைவுக்கு. 2 சைடும் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக வந்துட்டு இருக்குது. 2 சைடும் வந்துட்டு மவுண்டனு, அதுக்கப்புறம் ரிவரு, அதுக்கப்புறம் நிறையா வந்து சீனிக் வியூ பாயிண்ட்ஸ்னு அங்கங்கே வேற வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, போகிற வழியெல்லாம் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு ஃபால்ஸ் வேறு, நிறையா ஃபால்ஸ் இருந்தது. அதுவும் வந்துட்டு நீங்கள் அங்கங்கே வந்துட்டு ஸ்டாப் பண்ணி அந்த ஃபால்ஸு, அப்புறம் எங்கெங்கெல்லாம் வந்து சீனிக் வியூ பாயிண்ட்ஸ் இருக்கும் அங்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஸ்டாப் பண்ணி வந்து பார்க்குற மாதிரி நம்ம வந்து பிளேஸும் இருந்தது. நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த கண்டோலா ரைடுக்கு தான் போகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு இருந்தோம். அந்த கண்டோலா பேரே பார்த்திங்கன்னா வந்துட்டு சீ டு ஸ்கை கண்டோலா தான். நம்மளை வந்துட்டு கீழே கடல் மட்டத்திலிருந்து மேலே மலைக்கு மேலே 3000 feet வந்துட்டு மேலே வரையும் கூட்டிகிட்டு போவாங்க அந்த கண்டோலாவில். நம்ம ஃபைனலி 1 hour வந்துட்டு ட்ரைவ் பண்ணி நம்ம கண்டோலா ரைடு இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. அடித்து பிடிச்சி நம்ம டிக்கெட் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டே வந்தோம். வீக்கெண்ட் வேறு, செம கூட்டமாக இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் பார்த்திங்கன்னா ரொம்பலாம் கூட்டமே இல்லை, ரொம்ப கேஷுவலாக வந்துட்டு ஒரு நார்மல் டேயில் வந்துட்டு இருக்கிற மாதிரி தான் வந்துட்டு கூட்டம் இருந்துச்சு. நம்ம ஃப்ரீயாகவும் போய் டிக்கெட் வாங்கியாச்சு. வாங்கிட்டு இப்போ லைனில் போய் நிற்கலாம் நம்ம கண்டோலாவில் வந்து ஏறுறதுக்கு. நம்ம வந்துட்டு கண்டோலாவுக்கு ஏறுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம வாங்கின டிக்கெட் வந்து இங்கே ஸ்கேன் பண்ணிவிட்டு அவங்க ஒவ்வொரு ஃபேமிலியாக வந்துட்டு விடுறாங்க. நம்ம ஸ்கேன் பண்ணிவிட்டு அங்கே போய் நின்னோம்னா நம்மளுக்கான கண்டோலா வந்துட்டு அங்கே பார்த்திங்கன்னா மெதுவாக வரும். அது வந்து மூமெண்ட்லேயே தான் இருக்கும். இந்த கண்டோலா நிற்காது. நம்ம அப்படியே மூவ் பண்ணிகிட்டே இருக்கும் போதே நம்ம வந்து டக்குன்னு வந்துட்டு உள்ளே ஏறிடணும். ஆனால் வந்து ரொம்ப வந்து ஸ்லோவாக தான் போகும், ஃபாஸ்ட்டாலாம் இருக்காது. நீங்கள் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஸ்லோவாக போகுதுன்ட்டு. நம்ம டக்குன்னு உள்ளே ஏறிட்டு நம்ம உட்காந்துடணும். இந்த கண்டோலா ரைடு மொத்தமே டைமிங் பார்த்திங்கன்னா 20 minutes. நம்ம கீழே ஏறினதுலேருந்து மேலே வந்து மவுண்டன், டாப் ஆஃப் த மவுண்டன் வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறதுக்கு. ஆனால் ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா இந்த கண்டோலாவில் வந்துட்டு ஏறாமல் வந்துட்டு அங்கே மவுண்டன் மேலே வந்துட்டு ஹைக் பண்ணி வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. அதுக்காகவே வந்துட்டு அவங்களுக்கு தனியாக ட்ராக்கு, அதுக்கப்புறம் ரோப்பு அந்த மாதிரி வந்துட்டு மவுண்டனில் வந்துட்டு செட் பண்ணியிருந்தாங்க ஹைக் பண்ணி போகிறதுக்குன்ட்டு. ஆனால் 3000 feet வந்துட்டு இந்த மவுண்டனோட ஹைட்டு எப்படி வந்துட்டு கீழே இருந்து அங்கே மவுண்டன் மேலே வரையும் வந்துட்டு ஹைக் பண்ணி வராங்கன்றது தெரியல. இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டே இருங்க, நான் வந்து காட்டுறேன் உங்களுக்கு அவங்க ஹைக் பண்ணி போகிறத. இந்த கண்டோலா ரைடு மேலே போக போக பார்த்திங்கன்னா வியூஸ்லாம் வந்துட்டு செமையாக இருந்தது. நம்ம கீழேருந்து காரில் ட்ரைவ் பண்ணிட்டு வரும்போது பார்த்த வியூஸ்க்கும் இங்கே மேலே போக போக நம்ம வந்து டாப்பில் போக போக பார்க்குற வியூஸ்க்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோவே டிஃப்ரென்ஸ் வந்துட்டு இருந்தது. இங்கே பாருங்கள், ஹைக் பண்ணி வந்துட்டு 2-3 பேர் வந்து போயிட்டுருக்காங்க. அவங்களுக்காக தனியாக ட்ராக்கு, அங்கே வந்து ரோப்பு அந்த மாதிரிலாம் வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம அவ்வளோதான் மவுண்டன் மேலே வந்துட்டு வந்தாச்சு. இந்த ரைடு வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருந்தது. 20 minutes வந்துட்டு ஒர்த்துன்னு சொல்லுவேன். நம்ம வந்து கீழேருந்து மேலே வந்து நம்ம பார்க்க போகிறது.
நம்ம கண்டோலாவை விட்டு இறங்குனோனே பார்த்தீங்கன்னா, அங்க எல்லாம் வந்து கூட்டமா நின்னுட்டு இருந்தாங்க. நாங்களும் போய் செக் பண்ணோம். என்னடா அங்க வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. பார்த்தா வந்துட்டு சிங்கம், அதுக்கப்புறம் கரடியோட வந்து ஒரிஜினலான தோல் வந்துட்டு வச்சிருந்தாங்க. தோல், அதோட நெகம், அதுக்கப்புறம் அதோட ஸ்கல்லு அப்படிங்கிற மாரி நெறைய ஐட்டம் வந்துட்டு வச்சிருந்தாங்க. எதுக்குடா இங்க வந்துட்டு இந்த 2 இத மட்டும் வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டா, இந்த மவுண்டன் மேல வந்துட்டு இந்த 2 அனிமல் வந்துட்டு ரொம்பவே அதிகமா நீங்க பார்க்கலாம் அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. நம்ம வந்து அது வந்து டச் பண்ணிலாம் வந்து பார்த்துட்டு இருந்தோம். ரொம்பவே வந்துட்டு சாஃப்ட்டா இருந்தது. ஒரு டாக் வந்துட்டு நீங்க பெட் பண்ணா எந்த அளவுக்கு வந்து சாஃப்ட்டா இருக்குமோ, அந்த அளவுக்கு வந்துட்டு அதோட ஸ்கின் வந்துட்டு ரொம்பவே வந்து சாஃப்ட்டா இருந்தது. என் பொண்ணு அங்க வச்சிருந்த கரடி, அதுக்கப்புறம் சிங்கத்தோட தோலு, அதுக்கப்புறம் ஸ்கல்லு, அதுக்கப்புறம் நெகம்லாம் பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு அவ நகரவே இல்ல. அங்க அவங்க கிட்ட வந்துட்டு கேள்வி மேல கேள்வியா கேட்டுட்டே இருந்தா, "இது வந்து என்னது? இது எப்படி இருக்கும்? இது உண்மையா?" அப்படின்ட்டு. அவங்க அதுக்கு எல்லாம் வந்து பொறுமையா வந்துட்டு பதில் சொல்லி, அவளுக்கு எல்லாமே வந்து சொல்லிக் குடுத்துட்டு இருந்தாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், அவளுக்கு வந்துட்டு கேட்குற கேள்விக்கெல்லாம் வந்துட்டு பொறுமையா அவ்வளோ பொறுமையா பதில் சொல்லிட்டு இருக்காங்கன்ட்டு. ஒரு வழியா அவ கேள்விலாம் கேட்டு முடிச்சதுக்கப்புறம், "சரி வா நம்ம போயிட்டு அங்க மேல நின்னு வியூஸ் வந்துட்டு கீழ எப்படி தெரியுதுன்னு பார்க்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனோம். போய் பார்த்தா தான் தெரியுது, வாவ்! அந்த இடத்த விட்டு நம்மளால நகரவே வந்து மனசே வராதுன்ட்டு. பாருங்க வந்துட்டு மேல மவுண்டன் மேல நின்னு பார்க்கும்போது கீழ எவ்வளோ அழகா இருக்குன்ட்டு. இந்த மலைக்கு மேல வந்துட்டு எப்பிட்றா அந்த ரெஸ்டாரண்ட் கட்டுனாங்கன்ற மாரி இங்க ஒரு ரெஸ்டாரண்ட், அதுக்கப்புறம் வந்து ஒரு கிஃப்ட் ஷாப் வந்து வச்சிருந்தாங்க. நம்ம அங்க நின்னு வந்து வியூஸ்லாம் வந்து பார்த்து முடிச்சுட்டு, நம்ம பக்கத்துல வந்து ஒரு சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் மாரி இருந்தது. நம்ம நிக்கிற பிளேஸ்லேருந்து அங்க பக்கத்துல இருக்கிற மவுண்டன் வந்து கனெக்ட் பண்ற மாரி. அந்த சஸ்பென்ஷன் பிரிட்ஜ்ல தான் நம்ம இப்போ வந்து போறோம். நம்ம இப்போ அதர் சைட் ஆஃப் த மவுண்டன் வந்துட்டு போயி, நம்ம வியூஸ் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்த்துட்டு நம்ம உடனே வந்து திரும்பி வர போகிறோம். ஏன்னா நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் இன்னொரு ஒரு பிளேஸ்க்கு வந்துட்டு இங்கேருந்து ட்ரைவ் பண்ணி போகணும். அதுவும் வந்துட்டு இங்கேருந்து வந்து 1 ஹவர் ஆகிடும். அதனால் நம்ம கடகட நம்ம இங்கே பார்த்தா தான் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வந்து அந்த பிளேஸ்க்கு வந்துட்டு கரெக்டான டைமுக்கு வந்துட்டு போக முடியும். அதனால் கடகட நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு நம்ம இப்போ வந்து கீழே கிளம்பியாச்சு. நம்ம கீழே இறங்குறதுக்கும் பார்த்தீங்கன்னா, கண்டோலாவில் வந்து அவ்வளோலாம் கூட்டம்லாம் இல்ல. நம்ம அந்த கண்டோலா கன்டினியூஸாக வந்துட்டு டூ அண்ட் ஃப்ரோ போய்க்கிட்டே இருக்கனால வந்துட்டு, நம்ம வேணுங்கிறப்பலாம் கீழேருந்து மேலே வந்துக்கிறாங்க, மேலேருந்து கீழே போய்க்கிறாங்க. அதனால் வந்து கூட்டம்லாம் பயங்கரம்லாம் இல்ல. நம்ம டக்குன்னு வந்து நின்னோன்னே கண்டோலா வந்துச்சு. நம்ம ஏறி கீழே இப்போ வந்தாச்சு. கீழே வந்தோடனே நம்மளுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச ஃபேவரெட் வந்து ஸ்ட்ராபெரி சண்டே ஐஸ்கிரீம் வந்துட்டு சாப்பிட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வந்துட்டு விஸ்லருக்கு வந்து கிளம்பியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலுக்கு வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.